மற்ற மரங்களைப் போல அல்ல இந்த மரக்கன்று. இது மழைக்காட்டில் வளர்வது. கடந்த ஜூன் மாதம் நடப்பட்ட 800 மரக்கன்றுகளுடன் ஒரு மழைக்காட்டின் அங்கமாக இதுவும் வளரும். அண்மைக்காலம் வரை வெப்ப நாடுகள் பலவற்றில் அடர்ந்த பசுமை மாறா மழைக்காடுகள் பரந்திருந்தன. ஆனால் சென்ற நூற்றாண்டில் மனிதர்களின் தேவைகளை நிறைவேற்ற இக்காடுகள் அழிக்கப்பட்டன. இன்னமும் ஆங்காங்கே மழைக்காடுகள் எஞ்சியுள்ளன. அங்கு வாழும் உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. தென்னிந்தியாவில் உள்ள ஆனைமலையிலும் இதே கதைதான். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பரவியிருந்த அடர்ந்த மழைக்காடுகள், அதிலிருக்கும் நீரூற்றுகள் இவை சீரழிக்கப்பட்டு தேயிலை மற்றும் காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. எஞ்சிய மழைக்காடுகள் இன்னும் பல்வகையான தாவரங்களும் விலங்குகளுக்கும் இருப்பிடமாக உள்ளது. வால்பாறை பகுதியில் காடுகளிலுள்ள மரக்கன்றுகளும் முதிர்ந்த மரங்களும் அங்கு வாழும் உயிரினங்களும் பிழைத்திருப்பதே ஒரு போராட்டம்தான். சுற்றில் வாழும் மக்கள் திரளின் தேவைகள் மழைக்காடுகளுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை உண்டாக்குகின்றன. ஆகவேதான் இன்று நடப்படும் கன்றுகள் விலை மதிப்பற்றவை. கவனத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகளிலிருந்து தோன்றிய இந்த கன்றுகள் வால்பாறை மழைக்காடுகளுக்கு புத்துயிரூட்டும் முயற்சியின் ஒரு பகுதி. Traditional protection efforts have tended to focus on wildlife sanctuaries and national parks, but considerable amounts of wildlife exist outside these areas on private lands and in degraded forests. It's important to take conservation efforts to these areas also. And here, just protection may not work. Many of these degraded sites have problems such as weed invasion, which prevents the recovery of forest, or the recovery of forest may take much longer unless we intervene in some way. Some species which once occurred in these patches may have also gone extinct, and they may have to be raised in a nursery and planted if they are ever to re-establish. So that's where the role for restoration comes in. ஆனைமலையின் எஞ்சியிருக்கும் மழைக்காடுகளை காப்பாற்ற உயிரூட்ட அறிவியலாளர் குழு ஒன்று 2000 இயற்கை பாதுகாப்பு நிறுவனத்தின் சார்பில் இங்கு செயல்படுகின்றது. இங்குள்ள காடுகள் பல பெரும் தேயிலை தோட்டங்களுக்கு சொந்தமானவை. இக்குழு வேலை செய்யும் காட்டு நிலம் கூட இக்கம்பெனிகளுடையதுதான். இம்மாதிரியான மீட்பு பணிக்கு தேயிலை தோட்ட அதிகாரிகளின் ஆதரவு இன்றியமையாதது. 3 கம்பெனிகள், இந்துஸ்தான் லீவர், பாரி ஆக்ரோ மற்றும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன், இவைகளின் ஆதரவுடன் இப்பணி நடக்கின்றது. இக்குழுவின் நாற்றுப்பண்ணை கூட இந்துஸ்தான் லீவரின் ஒரு பழைய கட்டிடத்தில்தான் இயங்குகிறது. 90 வகைகளுக்கு மேற்பட்ட மரங்களும் செடிகொடிகளும் இந்த நாற்றுப்பண்ணையில் பராமரிக்கப்படுகின்றன. சிறிது வளர்ந்த பின் அவை காடுகளில் நடப்படுகின்றன. மழைக்காடுகளுக்கு புத்துயிரூட்டும் முயற்சி பயனுள்ளதுதான். ஆனால் அதன் விளைவை காண பல ஆண்டுகள் ஆகும். அன்றாட வேலையின் பலனை காண முடியாது. ஆகவேதான் இந்நாற்றுப்பண்ணையில் வளரும் ஒவ்வொரு கன்றும் விலை முக்கியமானது. இந்த விதைகளும் மரக்கன்றுகளும் காட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல. சாலையோரங்களிலும் காட்டுப்பாதைகளிலும் விழுந்து கிடந்தவை. இம்மாதிரியான விதைகளை கண்டறிந்து பொறுக்குவதற்கும் மரக்கன்றுகளை சேகரிப்பதற்கும் உள்ளூர் ஆட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. தேயிலை தோட்டத்திலிருந்தும் மரக்கன்றுகள் சேகரிக்கப்படுகின்றன. இல்லையெனில் அவை களைகள் என அழிக்கப்படும். நாற்றுப்பண்ணையில் விதைகள் கவனத்துடன் ஊன்றப்படுகின்றன. மரக்கன்றுகள் வளர்ந்து காட்டில் நடப்படக்கூடிய நிலை வருவதற்கு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் மாற்றி நட வேண்டிய கன்றுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெயரட்டை போடப்பட்டு இந்த காட்டுப்பகுதியில் நடப்படும் என குறிக்கப்படுகின்றது.
புதுப்பிக்கப்படும் காட்டுப்பகுதியில் மாற்றி நடப்பட்ட மரக்கன்று எது என்று தெரிந்து கொள்ள இந்த பெயர் அட்டை உதவும். மற்ற மரங்களை விட மழைக்காட்டு மரங்களுக்கு நீர் அதிகம் தேவை. அது மட்டுமல்ல, சூரிய ஒளி அதிகம் இருக்கக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இம்மாதிரியான சூழல் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. புதுப்பிக்கப்படும் காட்டுப்பகுதிகளில் அப்பகுதியின் உயரம், சரிவு போன்ற சூழியல் கூறுகளை மனதில் கொண்டு பல்வகையான மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. இன்று பொழுது விடிய ஐயர்பாடி காட்டுப்பகுதியில் பணி துவங்குகின்றது. இது பாரி அக்ரோவிற்கு சொந்தமான இடம். குழிகள் வெட்டப்பட்டு கன்றுகள் நடப்படுகின்றன. அக்கம்பெனி ஊழியர்களும் இந்த வேலையில் பங்கு கொள்கிறார்கள். இம்மரக்கன்றுகள் சீரழிந்த காட்டுப்பகுதிகளில் மட்டுமல்லாமல் வெனிலா மற்றும் காப்பி தோட்டங்களிலும் நடப்படுகின்றன. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனின் தோட்டங்களில் 2000 மழைக்காட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. தற்போது இங்கு தோட்டப்பயிர்களின் நிழலுக்காக வெளிநாட்டு மர இனங்கள் மட்டுமே உள்ளன. வால்பாறையில் உள்ள சில மாணவர்களும் ஆசிரியர்களும் மழையிலும் அட்டைக்கடியை பொருட்படுத்தாது இப்பணியில் ஈடுபடுகிறார்கள். All creatures great and small, all things wise and wonderful, the good God made them all. மரக்கன்றுகளின் நலனை வேண்டி சிறுவர்கள் பாடும் பிரார்த்தனை பாடல் மலைகளில் எதிரொலிக்கையில் 20 வருடங்களுக்குப் பின் இங்கு தோன்றப்போகும் மழைக்காடுகளை நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. This is not just a tree planting program. What we are trying to restore is the ecological processes that have been disturbed, for which I think our research here, past research, has given us a better understanding to figure out what kind of species we can put back that will bring back the biodiversity, different kinds of different groups of animals that could come back to these forest fragments, which are already refuges for some of the endangered species. But we want the entire process to come back. மழைக்காடுகளை புதுப்பிக்கும் பணியின் ஒரு முக்கிய அம்சம் இம்முயற்சியின் வெற்றியை அளவிடுவது. நடப்பட்ட மரக்கன்றுகளின் வளர்ச்சியை கண்காணிப்பது ஒரு அத்தியாவசிய பணி. இன்று நடப்பட்ட மரக்கன்றுகள் ஏறக்குறைய 7 அடி வளர்ந்திருக்கின்றன. மரங்கள் பெருக காடு உருவாகி காட்டுயிர்கள் அங்கு தோன்றியிருக்கின்றன. அறிவியலாளர் இந்த மாற்றங்களை துல்லியமாக பதிவு செய்கிறார்கள். ஒரு நாளின் பணி முடிய பொழுது சாய்கின்றது. அந்தி வேளையில் பூங்குயில் ஒன்றின் சிட்டி ஒலி கேட்கின்றது. மழைக்காடுகளை மீட்டு பாதுகாத்தால்தான் இந்த பறவையின் ஒலியை நாம் வருங்காலத்திலும் கேட்டுக்கொண்டிருக்க முடியும்.